ஹீரோலேருந்து எக்ஸ்ட்ரீம் 125R. வெல்கம் டு லோகீஸ் டைம் சேனல். ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரீம் 125 பைக்குடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைக்குடைய விலை எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் வந்து 2 வேரியண்ட் இந்த பைக்கில் நமக்கு கிடைக்கும். 125R IBS அப்புறம் 125R ABS இல்லாமல் ப்ரைஸ் வந்து 1,09,161 ரூபா ஒரு வேரியண்ட். அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,32,000 ரூபா ஏபிஎஸோடு இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருந்து உங்களுக்கு ஒரு டெய்லி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 125 சிசியில் ஒரு பைக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பைக் ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வண்டி பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஓ, சாரி கார்டு இப்படி கொடுத்துருக்காங்களா? பரவாயில்ல, ரொம்ப நல்லது. இந்த செக்மெண்ட்டில் பெரிய டயர் 120/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். டிஜிட்டல் மீட்டர் இது உங்களுக்கு. டோட்டல் நோட்டிஃபிகேஷன், ஃபோன் வந்தாலும் ப்ளூடூத் இருக்கா? ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் வந்து யாருன்னு நேம் காட்டுங்க உங்களுக்கு. கேர் எத்தனாவது கேரில் இருக்குது அதுவும் உங்களுக்கு ஷோ ஆகும். சர்வீஸு கிலோமீட்டர் போயிருக்கு. ப்ளஸ் 1000 லைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, அதுவும் போட்டுக்கலாம், கார் மாதிரி. ஆமாம், பரவாயில்ல. ப்ளஸ் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் டிஆர்எல். ஆமாம் சார். எல்லாம் போனால் எல்இடி, நான் எல்லா வண்டியும் எல்இடி கொடுத்துருப்பாங்க. நார்மலு எல்இடி வித் ப்ரொடக்ஷன் லைட் உங்களுக்கு. ஸோ ஸ்டைலிஷாக நமக்கு எல்இடியில் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் மேலே இருக்கிறது. டெயில் லேம்பும் உங்களுக்கு எல்இடியில் கிடைக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த பைக்கில் உட்காந்து ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆமாம் சார், ஈஸியாக இருக்கு. வண்டியோட டிரைவிங் பொசிஷன் நல்லாவே இருக்குது. உட்காரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்குது. சிட்டி டிரைவ்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பொசிஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பார் வந்து நல்லா ஒய்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு லாங் டிரைவ்ஸ் அப்போ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்கார்ற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக பிளாக் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் சூட்டாகவும் பார்க்கவும் ஸ்போர்ட்டியாக இருக்கும். இந்த பைக்கில் பிளாக் வந்து ரொம்ப பிரமாதமாக ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பைக்கில் எம்ஆர்எஃப் உடைய ஜாப்பர் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப நாளும் நல்லா உழைக்கும். எம்ஆர்எஃப் எப்பயுமே வந்து நல்லா டியூரபிலிட்டிக்கு பேர் போனது. இப்போது இந்த வண்டியுடைய ஹாட்டான இன்ஜினை பற்றி பார்க்கலாம். 125cc இன்ஜின், ஸ்ப்ரிண்ட் இபிடி இன்ஜின் சொல்லிட்டு ஹீரோவில் வந்து கோட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இன்க்ரீஸ்டான பவர், அப்புறம் கியர் ரேஷியோ வந்து டியூன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி சூப்பராக டெலிவர் பண்ணுறதுக்காகவும் ஆக்சிலரேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கோட் பண்ணுறாங்க. அதை ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரைவ் ரிவ்யூவில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட்டுக்காக மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. யூனிகார்ன், ஹோண்டாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் வண்டி எப்பயுமே பேக் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மோனோ சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டிரைவிங் ரிவ்யூ பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்கிறேன். இந்த இன்ஜின் வந்து 0 to 60 வந்து 5.9 செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் இதை பவர் வந்து 11.4 பிஹெச்பி பவர் அட் 8250 ஆர்பிஎம். டார்க் வந்து 10.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். எவ்வளோ ரேட்டு இதுங்களா? 1,30,000 சார். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 66 கிலோமீட்டர் ஆஃப் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அப்புறம் 75,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ நண்பா, இந்த பைக்கை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வண்டி பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அப்புறம் இன்ஜினும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கோட் பண்ணுறாங்க. ட்ரைவ் ரிவ்யூவில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஓனாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பொசிஷன் உட்காரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சிட்டி டிரைவிங்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அண்ட் தென் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீரோவில் சர்வீஸ் நல்லாயிருக்கும், ஆனால் எப்பயுமே வந்து க்ரௌடடாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. இந்த பைக்கோட காம்படிஷன் பார்க்குறப்ப ஹோண்டாவில் SP 125 இருக்குது, டிவிஎஸில் ரைடர், சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஃப்ரம் ஹீரோ. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பைக் வாங்குறீங்க, டெய்லி வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்டைலில் இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பைக் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த செக்மெண்ட்டில் டயர் வந்து பேக் டயர் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்ட்டு.
இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காம்படிட்டர்ஸில் எது பெஸ்ட் அப்படின்றதும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர்.